ஒரு அமைதியான சிறிய நகரத்தின் ஓரத்தில் சுருங்கிய சாலைகளும் வளைந்த புகைச்சிமினிகளும் கல்லால் பதிக்கப்பட்ட தரைப்பாதைகளும் கொண்ட ஒரு பழைய வழித்தடத்தில் ஒரு ஏழை காலனிக்காரரும் அவன் மனம் வெதுவெதுப்பான மனைவியும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களின் கடை சிறியது, எப்போதும் சுத்தமாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். தோலின் வாசமும் பாலிஷ் மணமும் வெந்நீர் தேநீரின் நறுமணமும் அந்த இடத்தில் நிரம்பி நிறைந்திருந்தன. காலனிக்காரர் காலை முதலிருந்து இரவு வரைக்கும் உழைத்தாலும் அவர்களின் வருமானம் அவர்களுக்கே போதாது. வாடிக்கையாளர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் குறைவாக இருந்தார்கள். தோலின் விலை கூட அதிகமாயிருந்தது. ஆனால் இந்த தம்பதியினர் ஒருபோதும் புலம்பவில்லை. நேர்மையாகவும் பொறுமையாகவும் கடின உழைப்புடன் இருத்தல் ஒரு நாள் அவர்களின் வாழ்வை மாற்றிவிடும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது. ஒரு மிக குளிர்ச்சியான மாலை அவன் தினத்தின் கடைசி தைப்பதை முடித்த பின் தன்னிடம் ஒரு ஜோடி காலணிக்கு மட்டும் போதுமான தோலே மீதம் இருக்கிறது என்பதை உணர்ந்தான். இதுதான் கடைசி என அவன் மெதுவாக நெச்சரித்தான். நாளைக்கு இந்த ஜோடியை விற்றால் வாரத்திற்கு போதுமான உணவு வாங்கலாம். விற்க முடியாவிட்டால் என்ன செய்வது என தெரியவில்லை. அவனுடைய மனைவி மெதுவாக அவன் தோளில் கை வைத்து புன்னகைத்தாள். உன் முழு முயற்சியையும் செய், நல்லது நடக்கும். நல்ல மனசுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும் என்றாள். அவளது வார்த்தைகள் அவனுக்கு ஆறுதலானது. அவன் தோல் துண்டுகளை கவனமாக வெட்டி அடுக்கி வைத்து மறுநாள் தைக்க தயாராக வைத்தான். சோர்வாக இருந்தவன் விளக்கை அணைத்து மனதளவில் நாளை நல்லது நடக்கட்டும் என்று நினைத்து படுக்கைக்கு சென்றான். அடுத்த நாள் காலை சூரிய ஒளி திரை வழியாக மெல்ல அறிந்தபோது அவன் வேலை தொடங்க கீழே வந்தான். ஆனால் மேசையில் கிடக்க வேண்டிய வெட்டிய தோல் துண்டுகள் பதிலாக முழுமையான அழகான ஒரு ஜோடி காலணிகள். அந்த காலணிகள் மிக திறமையான காலணிக்காரரும் ஆச்சரியப்படும் வகையில் இருந்தன. ஒவ்வொரு தையலும் சமம், ஒவ்வொரு வடிவமும் சரியாக, ஒவ்வொரு இணைப்பும் தெளிவாக இருந்தது. அதைக் கண்டு காலணிக்காரர் ஆச்சரியத்தால் வாயடை போட்டனர். மனைவியை கூப்பிட்டார். அவள் வந்து பார்த்ததும் கண்கள் பெரிதானது. இதை நீயே செய்யவில்லை, அப்படியானால் யார் செய்தது என மெதுவாக கேட்டாள். அன்றே ஒரு செட்டியார் கடைக்குள் வந்தார். காலணிகளை பார்த்ததும் இதுவரை பார்த்தவற்றில் சிறந்தவை என்று பாராட்டினார். விலையே பேசாமல் கூடுதல் பணம் கொடுத்து வாங்கி சென்றார். அதனால் காலணிக்காரர் 2 ஜோடி செய்ய வேண்டிய தோலை வாங்க முடிந்தது. அந்த மாலையும் அவன் 2 ஜோடிக்கு தோலை வெட்டி அடுக்கி வைத்தான். காலை எழுந்தபோது 2 ஜோடி காலணிகளும் தயார். இம்முறை மேலும் சிறப்பாக அழகாக. வாடிக்கையாளர்கள் விரைந்து வந்து பாராட்டி நல்ல விலையில் வாங்கி சென்றார்கள். தினமும் அவன் தோலை வெட்டி வைக்க மறுநாள் அதிசயமான காலணிகள் தயார். இவ்வாறு பல நாட்கள் சென்றன. அந்த தம்பதியினர் வறுமையிலிருந்து மெதுவாக மேலே எழுந்தனர். அவர்களின் கடை மக்களால் நிரம்பியது. வீடு சுவடுகளால் சூடானது. அவர்களின் மனமும் நன்றி உணர்ச்சியால் நிரம்பினது. ஆனால் ஒரு கேள்வி மட்டும் மீதம் இருந்தது. யார் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு பனியான இரவு, காற்று ஜன்னலை தட்டி நிலவொளி வீடுகளின் கூரைகளில் பிரகாசித்தபோது காலணிக்காரரின் மனைவி கூறினாள், நமக்கு உதவுபவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் நன்றி பெற தகுதியுடையவர்கள். கணவர் தலையசைத்தார். இன்றிரவு நாமே விழித்திருந்து பார்ப்போம். அவர்கள் இருவரும் உணவு முடித்து கடையறையில் உள்ள பெரிய அலமாரிக்கு பின்னாடி மறைந்தார்கள். பேசவும் அசையவும் தயங்கினர். நள்ளிரவு மணி அடித்ததும் கதவு மெதுவாக கீக் என்று திறந்தது. காற்றோ ஒளியோ இல்லை, சிறிய காலடி சத்தம் மட்டும். அவர்கள் மெதுவாக பார்த்தார்கள். 2 குட்டி எல்ஃப்கள், ஒரு குழந்தையின் கை நீளத்திற்கும் அதிகமில்லை. அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் பழையவை, கிழிந்தவை, குளிரில் நடுங்கும் அளவிற்கு மெல்லியவை. முடி சிதறி, காலில் செருப்பு இல்லை. ஆனால் முகம் சந்தோஷம் நிறைந்தது. அவற்றின் கைகள் மாயத்தை காட்டின. அந்த எல்ஃப்கள் வேலை மேசைக்கு பாய்ந்து சென்றனர். ஒருவர் தைத்தார், ஒருவர் தட்டினார். அவர்கள் தங்கள் மந்திர வேகத்தில் தோலை வடிவமைத்தனர். அவர்களின் சிரிப்பு மணி ஒலி போல இனிமையாக இருந்தது. 1 மணி நேரத்துக்குள் எல்லா காலணிகளும் தயார். பளபளப்பாக, அழகாக, சரியாக வரிசைப்படுத்தப்பட்டன. பின்னர் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக்கொண்டு வந்த வழியே ஓடி மறைந்தனர். இதைக் கண்டு தம்பதியினர் வாயடை போட்டனர். அவர்கள் நமக்கு எவ்வளவு உதவி சிரிக்கிறார்கள் என்று மனைவி கண்ணீர் துடைத்தாள். ஆனால் அவர்களை காட்டு
இத்தனை குளிரில் இப்படி பழைய ஆடைகளில் எப்படி இருப்பார்கள் என கணவரும் சம்மதித்தார். நாமே அவர்களுக்கு ஆடைகள் செய்து கொடுக்கலாம். நன்றி சொல்ல அடுத்த இரவு தோல் வெட்டி வைப்பதற்கு பதிலாக அவர்கள் 2 சிறிய ஆடைகள் உருவாக்கினார்கள். காலணிக்காரர் 2 குட்டி தோல் செருப்புகளை அழலாக உருவாக்கினார். மனைவி கைவிளக்குகள், சட்டை, கால் சட்டை, 2 குட்டி கோட்டுகள், பொலிப்பான பொத்தான்களுடன் எல்லாவற்றையும் அதீத அன்புடன் தைத்தாள். அந்த நள்ளிரவில் அவர்கள் அந்த ஆடைகளை மேசையில் வைத்து மறைந்தார்கள். சில நொடிகளில் எல்ஃப்கள் வந்தனர். ஆடைகளைக் கண்டு ஆச்சரியத்தில் உறைந்து பின்னர் மகிழ்ச்சியால் கீக் ஸ்குயில் பழைய துணிகளை தரையில் போட்டுவிட்டு புதிய ஆடைகளை அணிந்து ஆடத் தொடங்கினர். கண்ணாடி இல்லாமல் நின்றபடியே தங்களை ரசித்தனர். புதிய செருப்பு சத்தம் டிக் டிக் என்று கேட்டது. அவர்கள் சந்தோஷமாக சுற்றியாடினர். பிறகு ஒரு நடனத்துடன் காணாத நன்றியை காற்றில் அழைத்துவிட்டு அவர்கள் கடைசியாக அங்கிருந்து ஓடி சென்றனர். அதற்பின் அவர்கள் ஒருபோதும் திரும்பவில்லை. ஆனால் காலணிக்காரருக்கு உதவியே தேவையில்லை. அவரின் தொழில் வளமாகி வாடிக்கையாளர்கள் அதிகரித்து அவரின் பெயர் நகரமெங்கும் பரவியது. மனிதர்களிடம் மட்டுமல்ல, உதவி செய்த சிறிய உயிர்களிடம் நன்றி கொள்வதையும் அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. குளிர்கால நிரவுகளில் அவர்கள் எல்ஃப்களை நினைத்து பார்த்தார்கள். வெப்பமான கோட்டுகள் அணிந்து எங்கோ மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று. இவ்வாறு காலணிக்காரர் ஒரு உண்மையை புரிந்து கொண்டார். மௌனமாக அளித்த நல்லது எதிர்பார்க்காத வகையில் பல மடங்காக திரும்பி வரும். நன்றியுள்ள மனமிருந்தால் வாழ்க்கை எப்போதும் வளமாக இருக்கும். Thank you for the elf's blessing. Yes, we are truly blessed.